வெகுண்டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நயன் டெட்டுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியாது. கடைசியில் பார்த்திங்கன்னா போக போக வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும். கடைசியில் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகமுடி போட்ட ஒரு மர்ம நபர் வந்து ஒரு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஒரு 9 பேர்த்த கடத்தி கொண்டு வருவான். ஸோ ஒரு காரில் கடத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வந்து அடைச்சி வச்சிருவான். அந்த 9 பேரில் 7 ஆம்பளைங்க இருப்பாங்க, 2 பொம்பளைங்க இருப்பாங்க. அதில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வக்கீலாக இருப்பாங்க. இன்னொரு லேடி வந்து ஒரு சைனீஸ் லேடி. அவங்க வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டோர் வந்து வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் இருப்பான், அதுபோல் ஒரு செக்ஸ் எடிட்டர் இருப்பான், அதுக்கு ஒரு திருடன் இருப்பான், கன் டீலர் இருப்பான். இந்த மாதிரி ஒரு 9 பேர்த்த வந்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி அவங்கள கட்டி வச்சு அவங்கக்கிட்ட இந்த முகமுடி போட்ட வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் 9 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. 9 பேரும் ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க. அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கலைன்னா ஒவ்வொரு 10 நிமிஷமும் நான் ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணி சாவடிப்பேன் அப்படின்னு நான் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 9 பேருக்குள்ள வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னு மாறி மாறி வந்து பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க அந்த வக்கீல் லேடி சொல்கிறாங்க, இல்லை இவன் ஏதோ ப்ராங்க் பண்ணுறான், இது வந்து ஏதோ ப்ராங்க் யாரோ விளையாட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி உள்ளே வரவும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கனெக்ஷன் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்பான். அவன் வந்து யாருக்கு எதுவும் தெரியாது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்டின் ஒருத்தன் இருப்பான், அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிருவான். ஸோ சாவடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீதி உள்ள 8 பேருக்கும் வந்து பயங்கரமான ஒரு பதட்டமாயிரும். என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டமாகும். அப்படி பதட்டமானதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை ஷூட் பண்ணி சாவடிப்பான். அதுக்கப்புறம் அதில் ஒருத்தன் கருப்பையும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மொட்டத்திலையும் வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த விலங்கை கட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அவனையும் ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஷூட் பண்ணிடுவான். அவனை ஷூட் பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்லியிருப்பான், உங்களை கடத்திருக்கிற 2 வருஷமாக பிளான் போட்டிருக்கேன், 2 வருஷமாக பிளான் போட்டு உங்கள் 9 பேர்த்த நான் கடத்திருக்கேன், நீ ஈஸியாக அவனை தப்பிக்க விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டில் அவனை அந்த உள்ளுக்குள்ள அந்த ரூம்குள்ளே வந்து கட்டி வச்சிருவான். ஸோ அப்போ வந்து சொல்லுவான், கடந்த 2 வருஷத்தில் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பால் நம்ம 9 பேருமே கனெக்ட் ஆகிருக்கோம், அது என்ன தப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க ஒவ்வொருத்தராக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு செக்ஸ் எடிட்டர் ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்களை ரேப் பண்ணியிருப்பான், நிறைய ஆண்களையும் ரேப் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி இதுதான் நான் பண்ண தப்பு அப்படிமா. அவன் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னா, என் கடையில் ஒரு சைனீஸ் லேடி வந்து சொல்லுவாங்க, என் கடையில் ஒருத்தன் வந்து திருடு போயிடுச்சு. ஸோ அந்த திருடு பண்ண டயத்தில் வந்து இந்த வக்கீல் லேடி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் லேடி வந்து சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தனையும் ஷூட் பண்ணி சாவடிப்பான். ஃபைனலாக என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஸோ இந்த சைனீஸ் லேடி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் இருக்கு. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான். ஸோ அப்படி திருடிட்டு போனப்போ அதுக்கு ஒரு வக்கீல் லேடி வந்து அதுக்கு ஆதரவாக வாதாடி அந்த குற்றவாளி வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு ஒரு தப்பான ஒரு குற்றவாளி, ஒரு அப்பாவியான ஒரு பையனை வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. இந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரன் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கட்டி அதே ரூமில் தான் அந்த போலீஸ்காரனும் கட்டியிருப்பான். ஸோ அப்படி அந்த டைமில் பிரேக்கப் ஆயிரும். ஆனால் அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்படி லவ் பண்ணிட்டு இருந்தனால அவரோட உதவியால், அந்த போலீஸ்காரனோட உதவியால் இந்த அப்பாவியான பையனை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி ஜெயிலில் போட்ட இடத்துல இந்த செக்ஸ் எடிட்டர் இருக்கக்கூடிய பையன் வந்து அந்த பையனை ரேப் பண்ணிடுவான். அதனால் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா HIV எய்ட்ஸ் வந்துடும். அதனால் அந்த பையன் வந்து வெளியே வருவான். ஸோ வெளியே வந்தால் எய்ட்ஸ் நோயோட வெளியே வருவான். அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து பையனுக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி எய்ட்ஸுக்கு மருந்து தேடி பயங்கரமாக வந்து அலைவார். அப்படி அலையும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மருந்து வந்து கிடைக்காது. ஸோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா மருந்து வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்த ஒரு ஆள் தான் எட்வர்டுன்னு ஒருத்தர் வேலை பார்த்துருப்பாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 2000 மருந்து மட்டும் தான் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. மீதி உள்ள ஃபார்ம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தன்னோட ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த எட்வர்டையும் பார்த்தீங்கன்னா அந்த 9 பேர் ஒரு ஆளாக வந்து உள்ளே போட்டிருப்பாரு. அந்த அப்பா போட்டிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த மர்ம நபர் யாரும் இல்லை, அந்த பையனோட அப்பா தான் வந்து அந்த மர்ம நபராக இருப்பார். ஸோ தன் பையனை கொண்டுட்டாங்க. ஸோ தன் பையன் இறந்ததுக்கு இந்த 9 பேர் தான் ஏதோ வகையில் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த 9 பேர்த்தையும் வந்து கடத்தி கொண்டு போய் உள்ளே வந்து வச்சுருப்பாங்க.
ஸோ அப்படி உள்ள அந்த ரூம்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடிய சில பேர்த்த வந்து விட்டுருவாங்க, சில பேர்த்த விடுவாங்க. அப்படி விடும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படி விடும்போது அந்த வக்கீலாக இருக்கக்கூடிய வந்து திடீர்னு வில்லியா மாறுவா. திரும்பி அவளும் பார்த்தீங்கன்னா இவங்களை ஷூட் பண்ணிடுவா. அந்த இவங்களை இந்த முகமுடி போட்ட அந்த அப்பாவே வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அது போக மற்ற எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. கடைசி அந்த வக்கீல் லேடியை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கதை. ஒரு சுருக்கமான ஒரு கதை தான். மேபி கதை வந்து கரெக்டாக சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான், ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். பட் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஸாக வந்து கொண்டு வருவாங்க, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து கொண்டு வருவாங்க. அடுத்து என்ன இவங்க நாங்கள் 9 பேர் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.